ஸ்ரீலங்காவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர ஆட்சி அமைத்தால் மாதாந்தம் 10,000 ரூபாய் கொடுப்பனவு. 24,500 வாக்கு விண்ணப்பங்கள் நிராகரிப்பு. அரசு உத்தியோகத்தர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வெளியாகிய செய்தி. ஊழலை ஒழித்து பொருளாதார சுதந்திரத்தை உருவாக்க அழைப்பு விடுக்கும் சஜித். இன்றைய வானிலை தொடர்பான முன்னறிவிப்பு. தமது ஆட்சியில் எரிபொருள் மற்றும் மின்சார கட்டணங்களை குறைப்பதுடன் வறியவர்களுக்கு மாதாந்தம் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கல்கமுவ பிரதேசத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றியீட்டினால் ஊழல் மோசடிகள், மக்களின் பணம் களவாடுதல் நிறுத்தப்படும் என்றும் ஊழல் மோசடிகளை இல்லாதொழித்து வறிய மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் திட்டம் எம்மிடம் உள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கிராமிய பொருளாதாரம், சிறு கைத்தொழில்களை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் உண்டு என அவர் குறிப்பிட்டுள்ளார். மின்சார கட்டணம் 33% குறைக்கப்படும் எனவும் குறைந்த வருமானம் ஈட்டுவோருக்கு மாதாந்தம் 10,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலைகள் குறைக்கப்படும், அத்தோடு உணவு மற்றும் கல்விக்கான பெறுமதி சேர் வரிகள் நீக்க தெரிவித்துள்ளார். பிணையின்றி கடன் வழங்குவதற்கான அபிவிருத்தி வங்கியொன்றும் அறிமுகம் செய்யப்படும் என்றும் செலுத்தப்படாத வரி நிலுவைகள் மீள அறவீடு செய்யப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தபால் மூலம் வாக்களிப்பதற்காக விண்ணப்பம் செய்த 24,268 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. தேர்தல் ஆணைக்குழு இந்த விடயத்தை அறிவித்துள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் திகதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்காக 7,36,589 விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. இதில் 7,12,321 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 4, 5 மற்றும் 6ஆம் திகதிகளில் தபால் மூல வாக்களிப்பு நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் இவ்வாறு தபால் மூலம் வாக்களிப்பதற்காக விண்ணப்பம் செய்துள்ளனர். விண்ணப்பங்களை உரிய முறையில் பூர்த்தி செய்யாமை உள்ளிட்ட சில காரணிகளால் தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. அரசாங்க ஊழியர் சம்பள கொடுப்பனவை அதிகரிப்பதன் மூலம் ஊழியர்களுக்கும் மாதாந்தம் குறைந்தபட்சம் 55,000 ரூபாய் அல்லது அதற்கும் அதிகமான தொகை கிடைக்கும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசு உத்தியோகஸ்தர்களின் சம்பள அதிகரிப்பு மற்றும் வாழ்க்கை செலவு கொடுப்பனவு தொடர்பில் பல தவறான கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருவதாகவும், அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தவறான கருத்தாக இருக்குமானால் அதனை திருத்துவது தனது கடமை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சரவை பேச்சாளர் என்ற ரீதியில் தாம் முக்கிய அமைச்சரவை முடிவுகளை மக்களுக்கு அறிவிப்பதாகவும், ஆனால் சில அமைச்சரவை தீர்மானங்கள் மக்களுக்கு உரிய முறையில் தெரிவிக்கப்படுவதில்லை எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அண்மையில் அமைச்சரவை கூடியபோது அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்ததாகவும், அதில் 2 முக்கிய விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் 3 ஆண்டுகளுக்கு மறுசீரமைப்பின்றி 25,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் என்றும், இரண்டாவதாக அடிப்படை சம்பளம் திருத்தப்படாவிட்டால் 24% முதல் 25% வரை உயரும் என்றும், அரசு பணியில் உள்ள குறைந்த ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் 55,000 ரூபாய் அல்லது அதற்கு மேல் அதிகமான தொகை கிடைக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். பொருளாதார பேரழிவின் விளிம்பில் சிக்கியிருக்கின்ற நாட்டை மீட்டெடுப்பதற்கு முடியுமான ஞானமும் திறமையும் உள்ள சிறந்த குழு என்னிடம் இருக்கின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தொழில் முனைவோர் மற்றும் எதிர்காலவாதிகளின்
பிரதான கருத்தாய்வு மாநாட்டில் நேற்றைய தினம் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மனிதாபிமான முதலாளித்துவத்தையும் சமூக ஜனநாயகத்தையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து ஏற்றுமதியை மையமாக கொண்ட பொருளாதார மேம்பாட்டினூடாக நமது நாட்டை செழிப்பான நாடாகவும் துரித பொருளாதார அபிவிருத்தியடையும் நாடாகவும் மாற்றி அதன் பிரதிபலனின் சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் வகையில் பகிர்ந்தளிக்கும் பொருளாதார கட்டமைப்பிற்கு இந்த குழுவோடு செல்ல முடியும். இந்த புதிய சிந்தனை சமமான வழிமுறையை பின்பற்றி நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டுகின்ற புதிய பாதைக்கு இட்டுச் செல்லும். இதில் ஊழல் மோசடிக்கு எந்த ஒரு இடமும் இல்லை. கொள்முதல் முறைகளையும் மோசடியான அரச கொடுக்கல் வாங்கல் முறைகளையும் தவிர்த்து ஊழலை அடியோடு இல்லாது செய்யும் பொருளாதார சுதந்திரத்தை வெற்றி கொள்ளும் பாணியில் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கிறேன். எமது நாட்டின் எதிர்கால பொருளாதார வழிமுறைகள் பற்றிய சிநேகபூர்வ கலந்துரையாடல் மற்றும் கருத்தாடல்களில் ஈடுபட்ட எமது நாட்டின் வர்த்தகர்கள் மற்றும் வணிகத்துறையினருக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேல் சப்ரகமுவ தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களின் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழையோ அல்லது சாதாரண மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற மது இணையதளத்தில் பார்வையிடலாம்.